Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாருமே சுகமாயிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைச்சேன் எங்களெல்லாம் பத்தி நினைக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க? யூடியூப்லலாம் நாங்க 10, 15 நாள் வீடியோ போடாட்டி அதெல்லாம் பார்க்கறதுக்கா ஆள் இருக்கிறாங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இனியும் ஒரு மனுஷனா மதிச்சு அப்படியே என்ன சிஸ்டர் உங்களுக்கு சுகம் இல்லையா? இவ்வளோ நாள் வீடியோ இல்ல. உங்களோட வீடியோவ மிஸ் பண்றோம் அப்படின்லாம் நிறைய மெசேஜஸ் கமெண்ட்லயே ஆகட்டும், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்லயே ஆகட்டும் அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அ லாட். எனக்குன்னு டைம் ஒதுக்கி என்னைய நினைச்சு மெசேஜ் பண்ணதுக்கு. தம்ப்நெயில் பார்த்துட்டு நெறைய பேர் அப்படியே பதறி ஓடி வந்திருப்பீங்க. "என்ன ஜப்பான் போயிட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு. உங்களெல்லாம் ஏமாத்துறதுக்காக வேண்டி அப்படி தம்ப்நெயில் வைக்கல. உண்மையிலே ரீசன் வந்துட்டு அதுதான். அதான் கொஞ்சமா அப்படியே லைட்டா அங்க இங்க போட்டு அப்படியே மானே, தேனே, பொன்மானேன்னு நடுவுல போட்டு அந்த மாரி தம்ப்நெயில் செஞ்சிப்பேன். என்னன்னு சொன்னா, ஜப்பான் போனது தான் காரணம். ஆனா நான் இல்ல, ஹஸ்பண்ட். திடீர்னு வந்துட்டு அப்படி ஜப்பான் போறதுக்கு சரி வந்துட்டு, அதுக்கப்புறம் அதுக்கான வேலைகள், அவங்களோட திங்ஸ் வந்துட்டு பேக் பண்றது, அப்படி ஒன்று வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே நான் நினைக்கல. ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் ஃபாரின் போவாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அப்படியும் ஒன்று நடந்துச்சு. சரி அல்லாஹ்ட நாட்டம் அதுதான். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நெறைய நாள் ஆயிட்டு. அத அப்படியே அக்செப்ட் பண்ணி, அந்த ரொட்டீனுக்கு அப்படியே பழகுறதுக்கு. அதுக்கு பிறவே பொறுமையா அப்படி வீடியோஸ் போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடவே கிடைக்கல. இதுதான் ரீசன். இதுக்கப்புறம் உண்மையிலே வீடியோல இந்த லஞ்ச் பேக் பண்ணி குடுப்பேன் இல்லையா காலையில. அப்ப அந்த கிளிப்பெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னு சொன்னா ஹஸ்பண்ட் இல்ல அப்படின்றதால லஞ்ச் வந்துட்டு சமைக்க தேவையில்லன்னா, அப்ப காலை உணவு மட்டும் தான் சமைக்கிற மாரி இருக்கும். அப்ப அதுக்கு தான் அந்த மாரி தம்ப்நெயில்ல நான் சேர்த்திப்பேன். ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க வேணாம். நெறைய பேர் இந்த ஹஸ்பண்ட் எல்லாம் ஃபாரின் போகல அப்படி ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அழுகுற மாரி, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இல்லாம அப்படியே கவலையா என்ன சொல்லி சொல்ற மாரி, அந்த மாரியெல்லாம் பார்ப்பேன். பார்க்கும்போது கவலையாயிக்கும். ஆனா வந்துட்டு என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லுவாங்க இல்லையா, தலைவலியும், காய்ச்சலும் தனக்கு வந்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அத மாரி அந்த அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டு எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா தான் அந்த கவலை விலகும் இல்லையா? அத மாரி உண்மையிலே ஹஸ்பண்ட வந்துட்டு நெறைய மிஸ் பண்றோம். புள்ளைகள் வந்துட்டு அவங்களோட வாப்பாவ நெறைய மிஸ் பண்றாங்க. இருந்தாலும் சந்தர்ப்பம், சூழ்நிலை அப்படி ஆயிட்டு அவங்க போக வேண்டிய ஒரு நிலைமை. உங்களோட துஆக்கள்ல அப்படியே எங்கள நினைவு வந்துச்சு அப்படின்னு சொன்னா, கட்டாயம் என் ஃபேமிலிய, என் புள்ளைகள, என் ஹஸ்பண்ட வந்துட்டு சேர்த்துக்கோங்க உங்களோட துஆல அப்படி நினைவு வந்துச்சு அப்படின்னு சொன்னா. அன்றைக்கு காலையில வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் இன்றைய காலையில இருந்து தான் விளாக் ஸ்டார்ட் ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் பேன் கேக் செய்வோம் அப்படின்னு நினைச்சேன். என்னேட்டு இந்த பனானா மிக்ஸ் வாங்குறவங்க, "அத எப்படி யூஸ் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப நான் பால்ல மிக்ஸ் பண்ணி குடுங்க புள்ளைகளுக்கு அந்த மாரி சொல்லுவேன். அப்படி இல்லாம, நான் இப்ப ரீசென்ட்டா வந்துட்டு என் புள்ளைகளுக்கு இந்த மாரி பேன் கேக் செஞ்சு குடுக்குறேன். இப்ப நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு 2, 3 கரண்டி இந்த பனானா மிக்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு, வழமையா நாங்க பேன் கேக் செய்வோம் இல்லையா? அந்த மாரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, நல்லா டேஸ்ட்டாவும் மிக்குது. அதோட வந்துட்டு ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயத்த புள்ளைகளுக்கு குடுத்த மாரியும் மிக்கும் இல்லையா? அப்ப அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்றதுக்காக தான் இந்த கிளிப் சேர்த்திருந்தேன். ஏற்கனவே இந்த நான் பேன் கேக் ரெசிபி எல்லாம் போட்டிக்கிறேன். அப்ப அதே ரெசிபிக்கு இந்த பனானா மிக்ஸ மட்டும் 2, 3 கரண்டி அந்த மாரி உங்களுக்கு சேர்த்துக்கலு. அவ்வளோதான். அப்ப புள்ளைகளுக்கு இன்றைக்கு கொஞ்சம் இப்படி பேன் கேக் செஞ்சுட்டு, மேலால கொஞ்சம் பானி நான் சீனி பானி தான் காய்ச்சி எடுத்திருந்தேன். இது வந்து இந்த கன்சிஸ்டன்சி சரியா வரதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆறணும். அப்ப கொஞ்சம் லேட் ஆயிட்டா, அத அப்படியே ஊத்தி, அப்படியே பனானா கொஞ்சம் கட் பண்ணி போட்டு புள்ளைகள அனுப்பிட்டேன். ஏன்ட புள்ளைகள் வந்துட்டு நெறையவே என்ன சொல்றேன்னா, ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்லுவேன். என்னையே வந்துட்டு எப்பவுமே ஒரு தீவிரவாதி மாரி ஹஸ்பண்ட் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி, என்ன சரி செஞ்சா ஹஸ்பண்ட் சொல்லுவாரு, "அல்ல இப்ப உம்மா வந்துருவாங்க. வந்தா தான் உங்களுக்கு நல்லா இப்ப அடி விழும்." அந்த மாரி சொல்லுவாங்க. அப்படி சொல்லி சொல்லியே என்னவோ, என்னோட புள்ளைகள் வந்துட்டு இந்த உம்மா அப்படின்னு சொல்றத விட, டெடா டெடா அப்படின்னு சொல்றது தான் கூடுதல் ஐக்கியம். அப்படிப்பட்ட ஒருத்தர வந்துட்டு இப்ப அப்படியே மிஸ் பண்ணிட்டு, அவங்களோட ரொட்டீனுக்கு அப்படியே போறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் அப்படி டெடா கேட்கறது, கொஞ்சம் கவலைப்படுறது, அந்த மாரி தான் போகுது. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சரியா வரும் அப்படின்னு நம்புறேன். அப்ப அப்படி எல்லாம் புள்ளைகள் எல்லாம் அனுப்பிட்டு, இன்றைக்கு கொஞ்சம் தோட்டத்தில வேலை இருந்துச்சு. இப்ப இந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் அப்படி விட்டு விட்டு எடுத்த கிளிப்ஸ் அந்த மாரி தான் சேர்த்து எடிட் பண்ணிப்பேன். அப்ப இந்த தோட்ட வேலைகள் இந்த மாரி ஹஸ்பண்ட் நீக்கக்கெல்லாம் செஞ்சது, அத மாரி நான் எடிட் பண்ணிப்பேன். அப்ப நான் வாய்ஸ் குடுத்துட்டு போகல நான் உங்கள்ட்ட சொல்றேன். எனக்கு ஒரு வகை இந்த கொட்டுக்கல்ல கிடைச்சுச்சு. இது வந்து இந்தியன் கொட்டுக்கல்ல அப்படின்னு சொல்லி தந்தாங்க. இதோட இலையெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. நல்லா கடும் பச்சை கலர்ல வந்துட்டு பார்க்குறது கொஞ்சம் நல்ல வித்தியாசமா அழகா இருந்துச்சு. அப்ப அதையும் தோட்டத்தில வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாட்டிட்டு இருக்கிறேன்.
முந்தியெல்லாம் வந்துட்டு எனக்குன்னு ஒரு ஒரு போர்ஷன் வேலைக்கும் இல்லையா, அது பிறகு ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன். இப்ப எல்லாம் சேர்த்து அப்படி என்ட தலையில வந்துட்டா, கொஞ்சம் தடுமாற்றம் தான். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பழகிட்டிக்கிறேன். நான் நினைக்கிற மாரி இந்த கிளிப்பெல்லாம் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஈக்கக்கல்ல எடுத்தது தான், இந்த தோட்ட வேலைகள் கிளிப்பெல்லாம். ஹஸ்பண்ட் போக முன்னுக்கு எல்லாம் கிளீன் பண்ணி தந்துட்டு, வீட்ல நெறைய வேலைகள் அப்படி எல்லாம் செஞ்சு தந்துட்டு தான் பேத்திருந்தாங்க. இப்ப நான் வாய்ஸ் குடுக்கக்கெல்லாம் ஹஸ்பண்ட் இல்ல. பேத்து ஒரு 1 வீக் ஆகப்போகுது. ஓ! அந்த மாரி ஆகப்போகுது. அப்ப இந்த கிளிப்பெல்லாம் அப்படியே ஒரு ஞாபகார்த்தம் வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்திருந்தேன். அத பார்த்துட்டே அப்படியே குட்டியா ஒரு ப்ரொமோஷன் பார்த்துட்டு வந்துருவோம். நூர் எஜுகேஷன் சென்டர் திருப்பவும் அவங்களோட நியூ டெய்லரிங் பேட்ச் வந்துட்டு இந்த 10ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னு சொன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னா கட்டாயம் அந்த நியூ பேட்ச்ல சேர்ந்தீங்கன்னு சொன்னா டெய்லரிங் வந்துட்டு உங்களுக்கு முழுக்கவே அப்படியே படிச்சுக்கலும். 30 வகையான ஆடைகள் 30 நாள்ல உங்களுக்கு படிச்சிரலும். வீட்ல இருந்தபடியே. நீங்க டெய்லரிங் அந்த மாரி கஷ்டப்பட்டு அங்க இங்க திரிஞ்சு அந்த மாரி படிக்காம, ஆன்லைன் முறை மூலமே உங்களுக்கு படிச்சுக்கலும். இவங்க வந்துட்டு நல்லா வெல் ட்ரெயின் டீச்சர்ஸ் மூலம் தான் இந்த கோர்சஸ் வந்துட்டு நடத்திட்டிருக்கிறாங்க. சுட்டி உங்களுக்கு பயம் இல்லாம ஜாயின் பண்ணிக்கலும். இவங்களோட இந்த டெய்லரிங் கோர்சஸ்ட ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு நான் ஸ்க்ரீன்ல தந்திக்கிறேன். அப்போ உங்களுக்கு பயம் இல்லாம அத பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலும். ஏன்னா இப்ப நெறைய வந்துட்டு இந்த ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபீட்பேக்ஸ் அந்த மாரி பார்த்து தான் நம்பிக்கையா ஒரு விஷயத்த வாங்குறது, ஜாயின் பண்றது அந்த மாரி இருக்குது இல்லையா? அப்ப நீங்க பயம் இல்லாம ஜாயின் பண்ணிக்கலும். மேலதிக டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்ல தர இந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கோர்ஸ்ல ஜாயின் ஆகுற எல்லாருக்கும் வந்துட்டு சாரி பிளவுஸ் ஸ்டிச்சிங் அப்படின்றது வந்துட்டு இலவசமா கத்து தராங்க. அது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அப்ப இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. ஹஸ்பண்ட வந்துட்டு திங்ஸ் பேக் பண்ணினது எதுவுமே நான் வீடியோல சேர்க்கல. எனக்கு வந்துட்டு அது சேர்க்கிறது அவ்வளோ கவலையா இருந்துச்சு. அத சுத்தி நான் எதுவுமே சேர்க்கல. நெறைய நாளை பிறவு மைக் புடிச்சு பேசுறேனா, என்னவோ ஒரு புதிய விஷயத்த செய்ற மாரி ஒரு பதட்டம். அதுக்கு தான் செல்லுவாங்க போல இல்லையா? அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு ஒரு விஷயம் அப்படியே நின்று பட்டுச்சுன்னு சொன்னா, அத ஸ்டார்ட் பண்றது கூட கொஞ்சம் கஷ்டமா தான் நிக்குது. இந்த சிவப்பு கீரை இருக்குது இல்லையா? அதெல்லாம் இந்த நாங்க மிளகு காக்குற அப்படின்னு சொல்லுவோம். நெறைய பேருக்கு அந்த கிராமம் சைட்ல இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அத நெறைய பேர்ல அந்த ரெசிபி சொல்லுவாங்க. நாங்க மிளகு காக்குற அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஆக்கினேன்னு சொன்னா நல்லா டேஸ்ட் வைக்கும் இந்த கீரை. அப்ப நெறைய நாளா தோட்டத்துல இந்த கீரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நெறைய ஆசை. அப்ப பேக்ல ஒரு முறை போட்டிருந்தேன். அது அவ்வளவா செழிப்பா வரல. கொஞ்சம் கீரை செஞ்சோம் கலந்து போட்டு. ஆனா ஃபுல்லாவே அந்த கீரை வரல. அப்ப இன்றைக்கு ஒரு பாக்கெட் கிடைச்சுச்சு. அப்ப அத அப்படியே நிலத்துல போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் போட்டுட்டிருக்கிறேன். "காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சில விஷயங்கள் வந்துட்டு சந்தர்ப்பம் பொறக்கல நெறைய அந்த விஷயத்த நாங்க ஃபீல் பண்ற மாரி இருக்கு. நெறைய உளத்துறேனோ! சும்மா உங்களோட அப்படியே கவலைக்கெல்லாம் கதைக்கிறேன் அப்படின்னு நெனச்சுக்கோங்க. உண்மையிலே வந்துட்டு ஹஸ்பண்ட் அப்படியே கிட்டேக்கல எல்லாம் செய்வோம். ஹஸ்பண்டுக்கு எல்லா வேலையும் செஞ்சு குடுப்போம். மத்தபடி வந்துட்டு அந்த ஒருத்தர் அருமை அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது வந்துட்டு விளங்கவே விளங்காது. அது சொல்லுவாங்க இல்லையா? ஒரு விஷயம் எங்களுக்கு வந்துட்டு இல்லா போயிடுச்சு அப்படின்னு சொன்னா தானே அதோட பெருமதி விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹஸ்பண்ட் வந்துட்டு நெறைய தூரத்துக்கு போனதுக்கு பிறகு அவங்களோட பெரிய அருமையெல்லாம் வந்துட்டு விளங்குற மாரி எனக்கு. அப்ப நான் என்ன மனசைய தேத்திக்குவேன். என்ட அருமை அவங்களுக்கு இப்ப விளங்கும். அவங்களோட அருமை எனக்கு இப்ப விளங்குது. அத சுட்டி இந்த பிரிவும் கொஞ்சம் பரவால்ல ஏதோ ஒரு நன்மைக்கு தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாசிட்டிவா நெனச்சுட்டு அப்படியே போய்த்துருவோம்னு நெனைக்கிறேன். என்னடா ஒரே ஹஸ்பண்ட் புராணமா பாடிட்டிருக்கிறாளே அப்படின்னு நினைக்க வேணாம். என் கவலைகள், சந்தோஷங்கள் எப்பவுமே உங்களோட ஷேர் பண்ணி பழகிட்டேனா, அப்ப அத தான் உங்களோட அப்படி சும்மா ஷேர் பண்ணிட்டிருக்கிறேன். தயவு செஞ்சு அப்படியே காதுல ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா மன்னிச்சுக்கோங்க. இப்பல்லாம் என்ட கொடியில வந்துட்டு நல்லா இந்த பீர்க்கங்கா காய்க்குது இல்லையா? அது காய்க்குது. இந்த கொடி வந்துட்டு அந்த குட்டி சைஸ் பீர்க்கங்கா தான் காய்க்குது. அப்ப அந்த வண்டு வந்து குத்தி வச்சிராம, அந்த பொலித்தீன் பேக் எல்லாம் கட்டிட்டு, அவரைக்கா கொஞ்சம் மீந்துச்சு. அப்ப அதையும் பறிச்சு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிளிப் எல்லாம் சேர்த்திக்கிறேன். என்ன திடீர்னு இவள்ட ட்ரெஸ் கோட் எல்லாம் மாறுது. என்ன இது அப்படின்னு நினைக்க வேணாம். சும்மா என்ட கிளிப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஃபில்ம் பண்ணிக்கிறேன். அந்த மாரி நெனச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு உங்களுக்கு நல்லாய்க்கும் அப்படின்னு நெனச்சு தான் இப்படி எடிட் பண்ணிக்கிறேன். நல்லாய்க்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்பல்லாம் வந்துட்டு எப்படியுமே டெய்லி மாரி எனக்கு ஒரு ஃபோட்டோ வரும். என்னன்னு சொன்னா, இந்த அறுவடைகள் அனுப்புவாங்க. "சிஸ்டர் நான் என் பெல்கனில இந்த அறுவடையெல்லாம் பண்ணினேன்." என்னிட்ட நிலம் இல்ல இருந்தாலும் க்ரோ பேக் வச்சு பெல்கனில இப்பல்லாம் இந்த மரக்கறிகள், குட்டி குட்டி மரக்கறிகள் சரி, என்ன சரி நாட்டி, கீரை சரி பறிச்சு எடுக்கிறோம் அந்த மாரி காட்டுவாங்க. இல்லாட்டி அவங்களோட தோட்டத்து மரக்கறிகள், அந்த மாரி பிளான்ட்ஸ் அந்த மாரியெல்லாம் காட்டுவாங்க. அவ்வளோ சந்தோஷமாக்கி மனசுக்கு. நான் கம்யூனிட்டில கூட போஸ்ட் பண்ணியிருந்தேன்.
எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சரி, லேசான விஷயமா இருந்தாலும் சரி, எங்கட மனசுக்கு அது புடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அப்படியே கன்சிஸ்டன்ட்டா எங்களுக்கு செஞ்சுட்டு போகலுமாய்க்கும் இல்லையா? அது மனசுக்கு விருப்பமாய்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்பதான் அது கஷ்டமாய்க்கிறதும், லேசாய்க்கிறதும். அப்ப அத மாரி இந்த யூடியூப் ஜர்னில வந்துட்டு எவ்வளோதான் கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளோதான் டைம் இல்ல, பிஸி அந்த மாரி கஷ்டங்கள் இருந்தா கூட, இந்த மாரி விஷயங்கள பார்க்கல நான் ஒண்ணு நெனைப்பேன் நான். அப்படிதான் கம்யூனிட்டில கூட சொல்லியிருந்தேன். இத இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் கன்டின்யூ பண்ணிட்டே போகணும். அந்த மாரி நெனைக்கிற மாரியான மோட்டிவேஷன்ஸ் தான் நீங்கலாம் என்ட. ஏன்டா அந்த மாரி அனுப்பக்கல உண்மையிலேயே நெனைக்குமா, என்ன பார்த்து ஒரு நல்ல விஷயம், குட்டியா ஒரு நல்ல விஷயம் செய்றாங்க அப்படின்னு சொன்னா, இன்ஷா அல்லாஹ் எனக்கு தெரிஞ்ச ஏதோ குட்டி குட்டி விஷயங்கள சரி அப்படியே அப்படியே சொல்லிட்டே போகணும் அந்த மாரி. ஏன்னா கிச்சன் சுவர்ல வந்துட்டு இந்த அவன் வச்சுக்கிறேன் இல்லையா? அதுக்கு பின் சைடெல்லாம் இந்த சமக்கக்கல்லாம் சில டைம் இந்த எண்ணெயெல்லாம் தெறிச்சு அந்த மாரி அழுக்காகும் சில நேரங்கள்ல. அப்ப அந்த வோல் துண்டு ஒட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வோல் ஸ்டிக்கர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆன்லைன்ல. எனக்கு வேற கொஞ்சம் ஆர்வக் கோளாறா, எத எடுத்தாலும் அவசரமா செஞ்சு பாத்துறணும். அப்ப அதுக்காக வேண்டி யார்ட ஹெல்ப்பும் இல்லாம அப்படியே நான் மட்டும் ஒட்ட போனேன். அது கொஞ்சம் சொதப்பிட்டு அப்படியே கொஞ்சம் என்ன சொல்ல உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். கொஞ்சம் அப்படியே மடிப்பட்ட மாரி அந்த மாரி நீட்டா வரல. சரி பரவால்ல கொஞ்ச நாளைக்கு அப்படியே வச்சுட்டு கழட்டி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அப்படி இந்த இதெல்லாம் ஒட்டினேன். உண்மையிலே வந்துட்டு இது நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணதுக்கு இதோட விலை வந்துட்டு கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு நான் லிங்க்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஷேர் பண்ணல. ஏன்னு சொன்னா, அவ்வளோ விலை குடுத்து இத வாங்கணுமா அப்படின்னு சொன்னா, வானம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏதோ நான் மாட்டிட்டேன், உங்களையும் மாட்டி விட்டுற மாட்டேன். ஃபர்ஸ்ட்டு லிங்க்ஸ் எதுவுமே நான் ஷேர் பண்ணல. ஆனா கொஞ்சம் அப்படியே வாங்கினதுக்கு பாவிக்கலாம். அந்த மாரி ஒரு ஒரு இதுதான். பெருசாவெல்லாம் இதுக்கு அப்படியே ரேங்க் குடுக்கலாம். அடுத்ததா முக்கியமான ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். நெறைய பேர் வந்துட்டு இப்ப இந்த ஹேர் ஆயில் ஆர்டர் பண்றீங்க இல்லையா? போன மந்த் ஃபுல்லாவே வந்துட்டு இந்த ஹேர் ஆயில் பத்தி எதுவுமே எனக்கு ப்ரமோட் பண்ண கிடைக்கல. ஆனா கம்யூனிட்டில வந்துட்டு அதுக்கு வந்த ரிவ்யூஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அப்ப அத பார்த்துட்டு நெறைய பேர் எனக்கு ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஆர்டர் பண்ணிட்டு கேட்டிருந்தீங்க. கட்டாயமா வந்துட்டு ஆஃபர் போடுங்க சிஸ்டர். டெலிவரி ஃப்ரீ போடுங்க. அந்த மாரி கேட்டிருந்தாங்க. அப்ப போன மந்த் போடாததையும் சேர்த்து, இந்த மந்த் வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் ஒரு 15 நாள் இந்த ஆஃபர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சேன். அப்ப இந்த வீடியோ போடுற இந்த நாள்லேருந்து 15 நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் பண்ணிடலாம். ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, ஃப்ரீ டெலிவரியோட உங்களுக்கு இந்த ஆயில் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஃபீட்பேக்ஸ் எல்லாம் நான் ஸ்க்ரீன்லயும் போட்டிக்கிறேன். மாஷா அல்லான்னு நெறைய நல்ல ஃபீட்பேக்ஸ் தாரீங்க. தேங்க்ஸ் அலாட் உங்களோட சப்போர்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்லாஹ்க்கு தேங்க் பண்ணிட்டு, 2வது அவ்ளோ உங்களுக்கு தேங்க் பண்ண கடமைப்பட்டுக்கிறேன். ஏன்டா உங்களோட சப்போர்ட் இல்லாட்டி எதுவுமே சாத்தியம் இல்ல இல்லையா? அதனால. அப்போ உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீயோட ஆயில் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, இந்த சான்ஸ மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஸ்க்ரீன்ல வந்துட்டு நம்பர் தந்திக்கிறேன். அதுல வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எப்பவுமே வந்துட்டு வீட்ல இந்த குட்டி, குட்டி மாற்றங்கள், சேஞ்சஸ் என்ன சரி செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, என்ன சொல்ற மைண்டுக்கு வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் ஆயிக்கும். ஏன்னா நல்லாயிக்கும் அது. இந்த நாளும் ஒரு விஷயத்த பார்த்துட்டே இருக்கிறத விட, கொஞ்சம் மாறி இருந்துச்சுன்னா நல்லாயிக்கும் இல்லையா? அப்ப இந்த ஒரு கூட வாங்கி இந்த மேசைக்கு நல்லாயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதுல ஒரு குட்டி செட்டப் தான் அப்படியே ஒரு இன்டோர் பிளான்ட் வச்சுட்டு, ஏற்கனவே பெயிண்ட் பண்ணினேன் இல்லையா? அந்த பாட்டில். அது அவ்வளோ நல்லாயிக்காது. அத உத்தெல்லாம் பார்க்க வேணாம். அதோட அப்படி நான் செஞ்ச அந்த கேண்டில் வச்சுட்டு, அப்படி ஒரு குட்டி செட்டப் பண்ணியிருந்தேன். அப்ப அத தான் நான் அப்படியே உங்களுக்கு அப்படி காட்டிக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே வந்துட்டு எனக்கு இன்றைக்கு வாய்ஸ் குடுக்கக்கெல்லாம் அவ்ளோ கஷ்டமாயிக்குது. கொஞ்ச நேரத்துல குடுக்குற வாய்ஸ அவ்வளோ இழுத்து இழுத்து குடுத்துட்டிக்கிறேன். என்ன சொல்ல அந்த கன்சிஸ்டன்சி விடுபட்டுச்சு இல்லையா? அது எவ்வளோ கஷ்டம் வைக்குதுன்ட்டு இப்ப தான் எனக்கு விளங்குது. ஒண்ணும் தப்பா நெனச்சுக்க வேணாம். இங்க சரி சொதப்பியிருந்தேன்டா, அப்படியே ஒளறியிருந்தேன் அப்படின்னு சொன்னா ஒண்ணும் தப்பா நெனச்சுக்க வேணாம். இந்த கிளிப் வந்துட்டு ரீசென்ட்டா மகனுக்கு வந்துட்டு இந்த எக்ஸிபிஷன் நடந்துச்சு. அவங்களோட நர்சரில. அப்ப அந்த கிளிப் அப்படியே சேர்த்திருந்தேன். என்ன சொன்னா உண்மையிலேயே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாவும் இருந்துச்சு. புதினமா இருந்துச்சு உண்மையிலே எனக்கு. இந்த குட்டி புள்ளாள் வந்துட்டு இவ்வளோ ஆக்கங்கள் செஞ்சுக்கிறாங்களா? அந்த மாரி. அப்ப அத அப்படியே ஃபுல்லா கிளிப்பா சேர்த்து எடுத்து போட்டேன். எனக்கும் அது ஒரு மெமரி ஆயிக்கும். அப்போ உங்களுக்கும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த கிளிப்ப வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கிளிப்ல மிச்சமே எனக்கு புடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த குட்டி புள்ளைகளோட முகத்த பாருங்களேன். என்னவோ பெரிய என்னவோ சாதிச்ச மாரி அவங்களோட அப்படியே அழகான கியூட்டான முகங்கள் அப்படியே வச்சுட்டிருப்பாங்க. அப்ப பார்க்கல எனக்கு அவ்ளோ சந்தோஷமாயிக்கும். கியூட்டா இருப்பாங்க. அப்ப அவங்கள எல்லாரையும் வச்சு அப்படியே ஒரு வீடியோ கிளிப் எடுத்திருக்கிறேன். உண்மையிலே இந்த டீச்சர்ஸ வந்துட்டு அவ்ளோ எவ்ளோ பாராட்டினாலும் போதாமைக்கும் ஏன்னு சொன்னா, உண்மையிலேயே ஒரு ஹோம் ஒர்க் செய்ய வைக்கிறேன். இந்த குட்டி புள்ளைகளுக்கு, இந்த நர்சரி புள்ளைகளுக்கு ஒரு ஹோம் ஒர்க் செய்ய வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட அவ்ளோ கஷ்டப்படணும் இல்லையா? சில அம்மாமார்கள் சொல்லுவாங்க, உடைச்சு உடைச்சு 2க்கு 3க்கு அந்த மாரி உடைச்சு செய்ய வைக்கிற, ஏன்னு சொன்னா கஷ்டமாயிக்கும், செய்ய மாட்டாங்க, சோம்பேறின்னு சொல்லுவாங்க, என்ன சரி ஒரு காரணம் சொல்லுவாங்க அந்த மாரி.
அது இந்த டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த குறிப்பிட்ட டைமுக்கு வந்துட்டு இன்னமும் உள்ளத படிச்சு குடுத்து, இந்த ஆக்கங்கள் இவ்வளோ ஆக்கங்கள் செய்ய வச்சு, அதுவும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு 2 மந்த்ஸ் கூட இருக்காது அப்படின்னு நெனைக்கிறேன். அப்ப அதுக்கிடையில வந்துட்டு இவ்வளோ ஆக்கங்கள் அழகா செய்ய வைக்கிறதுக்கு வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நெனைக்கக்கலே அவ்வளோ பெருமையா இருந்துச்சு எங்கட நர்சரி டீச்சர்ஸ் பத்தி நெனைக்கக்கல. உண்மையிலேயே அவங்களுக்கு அவ்வளோ நன்றி சொல்ல கடமைப்பட்டிக்கிறோம் நாங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே. அப்ப அதுக்கு பிறகு தான் இந்த கிளிப்பெல்லாம் அப்படி எடுத்து வைப்போம் அப்படின்னு சொன்னேன். இது எங்களுக்கு பெரிய மெமரி ஆயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு கட்டாயம் ஒரு ஆக்கம் செய்யணும் அந்த மாரி சொல்லியிருந்தாங்க. முக்கியமா உம்மமார்கள் இல்லையா செய்யணும். அப்ப நெறைய உம்மமார்கள்ல திறமையெல்லாம் இவங்களுக்குள்ள இவ்வளோ திறமையா அப்படின்னு வியந்து பார்க்குற அளவுக்கு அழகான ஆக்கங்கள் எல்லாம் செஞ்சிருந்தாங்க. உண்மையிலேயே டீச்சர்ஸ்க்கு வந்துட்டு தேங்க் பண்ணணும். எங்களோட திறமைகள் எங்களுக்கே தெரியாம இந்த திறமைகள் எல்லாம் வெளிக்காட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்ததுக்கு. அப்ப அந்த கிளிப் எல்லாம் தான் அப்படியே சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இது சோம்பரமாய்க்காது அப்படின்னு நினைக்கிறேன். குட்டி புள்ளகளோட ஆக்கம் இல்லையா? அப்படியே பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக்கும் பாருங்க என்ன அழகா செஞ்சுக்கிறாங்க நீட்டா அந்த ஒரு பார்டர் லைன் போட்டு குடுத்தா, அதெல்லாம் அவங்களே செஞ்சது அப்படின்னு சொல்லி டீச்சர் சொன்னாங்க. நாங்க கைட் பண்ணுவோம். ஆனா அவங்களே செய்வாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ நீட்டா செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு. நெறைய பேரோடவிய கதைச்சிட்டு, அரட்டை அடிச்சுட்டு, அந்த எக்ஸிபிஷன் எல்லாம் அப்படி ஏற்பாடு பண்ணி, அதுக்குள்ள வேலைகள் செய்யக்கெல்லாம் உண்மையிலேயே சந்தோஷமா இருந்துச்சு. அதெல்லாம் மீந்ததுனால தான் உண்மையிலேயே எனக்கு நெறைய இந்த வீடியோஸ் போட கிடைக்கல. YouTubeஓட இந்த அந்த கனெக்ஷனே கட் ஆயின மாரி ஆயிட்டு. இதுக்கு பிறகு வந்துட்டு அப்படி ஆகாம, இன்ஷா அல்லாஹ் டைமுக்கு அப்படியே டான்னுட்டு ஆஜராகுறதுக்கு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன். முந்தியெல்லாம் வந்துட்டு நாங்க நர்சரி படிக்கக்கல, இந்த ஆக்கங்கள் அப்படின்னு சொன்னா, பொதுவா வந்துட்டு யோசிச்சு தானே டீச்சர்ஸ் தருவாங்க. அப்படின்னு சொன்னா அவங்களோட ஐடியாஸ் மட்டும் தானே அப்படியே தருவாங்க. இது இப்படி செய்யலும் அந்த மாரி. ஆனா இப்பல்லாம் வந்துட்டு இந்த நெறைய என்ன சொல்ற உலகமயமாதல் இல்லையா? எல்லாம் பக்கத்து பக்கத்து நாடெல்லாம் பக்கத்து பக்கத்து வீடு மாரி இந்த ஃபோனெல்லாம் விக்குது, YouTube எல்லாம் விக்குது அப்படின்ற வகையில நெறைய பேரோட ஐடியாஸ் கிடைக்குது. அப்ப YouTube எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நெறைய ஆக்கங்கள். அப்ப டீச்சர்ஸ் வந்துட்டு நெறைய இந்த YouTube பார்த்து தான் நெறைய ஆக்கங்கள் சொல்லிக் குடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப புள்ளைகள் வந்துட்டு பாருங்க எவ்வளோ அழகா செஞ்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க பார்க்குறது இதெல்லாம் வந்துட்டு பெரியவங்க செஞ்ச ஆக்கங்கள். உம்மமார்கள் செஞ்சது, வாப்பமார்கள் செஞ்சது அந்த மாரி. அப்ப இதுலயுமே நல்ல வித்தியாசமான இந்த இதெல்லாம் ஐடியாஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த பழைய காலத்துல யூஸ் பண்ணின கலப்ப, மாடு உழுகுறது எப்படி அந்த மாரியெல்லாம் காட்டிருந்தாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே நல்ல இதா இருந்துச்சு. அப்படின்னு சொன்னா, அந்த பழைய விஷயங்கள் வந்துட்டு புள்ளைகளுக்கு புதிய விஷயமா இருந்துச்சு. அப்ப நல்லா சுவாரஸ்யமா கேட்டிருந்தாங்க கதை. டீச்சருமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் கலப்பை, வந்து இப்படிதான் வயல் உழுவாங்க, மாடு தான் உழும். அந்த மாரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கல, நல்லா சுவாரஸ்யமா அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே ஒவ்வொரு அந்த ஆக்கத்துக்கு வந்துட்டு டீச்சர் அப்படியே சொல்லிக் குடுக்கக்கல, புள்ளைகள் நல்லா இன்ட்ரெஸ்ட்டா அப்படியே கேட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் இல்லையா? பேசிட்டே வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அளவா சாப்பிடுங்க. இந்த அளவுல ஆரோக்கியத்தை அதிகமா சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.